ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் ஒரு மில்லட் அடை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வரகரிசி நான் வந்து 3/4 கிளாஸ் எங்கிட்ட இதில் இருந்தது, அதனால் 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு 1/4 கிளாஸ்க்கு நான் தூய மல்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக வரகு இருந்தாலும் கூட போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மில்லட் இருக்கோ அது போட்டுக்கலாம். குதிரைவாளி, சாமை, தெனை எது இருந்தாலும் போட்டுக்கலாம். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு இந்த குழிக்கரண்டியில் 2 கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 கரண்டி, சீரகம் 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 கரண்டி. நான் வந்து பச்சை மிளகா, வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக வச்சுருக்கேன், வேணுன்னா சேர்த்துக்கோங்க. 2 கரண்டி முளைக்கட்டின பச்சை பயிறு. இந்த அரிசி பருப்புகளெல்லாம் ஊற வச்சுக்கலாம். பச்சை பயிறு நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம், இது முளைக்கட்டினது தான். தேங்காயும் நம்ம அதோடு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தோசை வாக்கும்போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. தேவையான உப்பு சேர்த்து நாம் அரைக்கணும். இதெல்லாம் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம மில்லட் அடைக்கு ஊற வச்சுருந்தது பாருங்கள், நல்லா அரிசி ஊறிடுச்சு. இங்கே பருப்பும் ஊறிடுச்சு. நான் 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். முதல்ல நம்ம அரிசியை கிரைண்டரில் சேர்த்துடலாம். நான் அரிசியை கிரைண்டரில் சேர்த்துட்டேன். அது கொஞ்சம் அரைஞ்சோடனே நம்ம பருப்பை சேர்த்துலாம். பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரையணுங்கிறதுல அரிசி மட்டும் கொஞ்சம் நைஸாக அரையணும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு பருப்பை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்புகளை சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். மாவு அரைஞ்சிருச்சு. டோட்டலாகவே எனக்கு 12 நிமிஷம் தான் ஆச்சு அரிசி பருப்பு எல்லாம் அரைக்கிறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். பருப்பெல்லாம் வந்து ரொம்ப நைஸாக அரைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நான் மாவு அரைச்சி ஒரு சம்பளத்துக்கு மாற்றிட்டேன். இதில் வந்து தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக புளிச்சு விட்டு அடைகளாக வாக்கலாம். உங்களுக்கு புளிப்பு பிடிக்காது அப்படின்னா உடனே கூட வாக்கலாம். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு அடைகளாக வாக்கும்போது பார்க்கலாம். அந்த மில்லட் மாவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை மாவில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சு மாவில் சேர்த்துட்டேன். இதை நாம் அடைகளாக வாத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எது பத்தலையோ நாம் சேர்த்துக்கலாம். இப்போ தோசைகளாக அடைகளாக வாத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்மளோட வரகரிசி அடை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.